ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது டீ ஸ்டோரில். ஸோ நிறைய பேர் என்ன கொஸ்டின் கேட்குறீங்கன்னா, என் கஸ்டமர்ஸே நிறைய பேர் கேட்குறாங்க, டிடிஎஃப் பிரிண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, அது ஒரு ஸ்டிக்கர் மாதிரி தானே இருக்கும், அதோட டியூரபிலிட்டி எப்படி இருக்கும், வாஷ் பண்ணால் பிரிச்சுக்குமா, அது ஸ்டிக்கர் மாதிரி வந்துடுமா அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, டிடிஎஃப்ன்றது ஒரு பிரிண்டிங் மெத்தடு தான். அது எப்படி ஒரு ஸ்க்ரீன் பிரிண்டிங்கு, எப்படி ஒரு வைனலோ, எப்படி ஒரு சப்ளிமேஷனோ, அது மாதிரி டிடிஎஃப்மே ஒரு பிரிண்டிங் மெத்தட் தான். பட் பிரிண்டிங்கோட ப்ராசஸ் தான் வேற. ஓகேங்களா? இங்கு டெக்ஸ்டைல் இங்க் தான். அந்த டிடிஎஃப்ன்றதும் ஒரு பிக்மெண்ட் பேஸ்ட் இங்க் தான். அதுவுமே வந்து ஒரு எப்படி சொல்றது, கார்மெண்ட்டுக்கு பிரிண்ட் பண்ற இங்க் தான். இந்த பவுடருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இங்கும் கார்மெண்ட்டும் ஒட்டுறதுக்கான டிபியூ ஹாட் மெல்ட் பவுடர். ஸோ அதனால இந்த டிடிஎஃப் பிரிண்ட் வந்து டெம்பரரி பிரிச்சுக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நான் வந்து எப்படி சொல்றது, 2021 இந்த டிடிஎஃப் பிரிண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு தான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. டிடிஎஃப் பிரிண்ட், டிடிஎஃப் எல்லாருமே இந்த பிஸ்னஸ்ல வந்துட்டாங்க. 2021 இந்த மெத்தட் வந்து சைனாலேருந்து இம்போர்ட் ஆகும்போது அந்த டைம்லேயே நான் மிஷின்ஸ் வாங்கி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். அதுலேருந்து ஒரு 4 to 5 இயர்ஸாக டிடிஎஃப் சர்வீஸ் எல்லாருக்குமே பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் இது எல்லாமே எடுத்துக்கலாமே, இப்போ நிறைய எல்லா மெத்தடுமே இருக்கு. இதில் எதை வச்சு இதோட குவாலிட்டியை நம்ம ஃபைனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபீட்பேக்ஸ். இப்போ நான் ஒரு 10 கஸ்டமர் கொடுக்குறேன், அந்த 10 கஸ்டமரில் 9 கஸ்டமருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு கஸ்டமருக்கு மட்டும் பிரிண்ட் பிரிச்சுக்கிச்சு, அதுதான் குவாலிட்டி. ஓகேங்களா? ஸோ அப்படி கம்பேர் பண்ணால் டிடிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா 95% மேலே வித்தவுட் எனி சேலஞ்சஸ் அவங்க வாங்கி நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதோட டியூரபிலிட்டி திருப்பி கேட்குறீங்க. டியூரபிலிட்டி எப்பயுமே எப்படின்னா பேஸ்ட் ஆன் யூசேஜ் தான். நீங்கள் டெய்லி ஒரு யூனிஃபார்ம் மாதிரி போறீங்கன்னா எந்த பிரிண்ட் எந்த மெட்டீரியலுமே 3லேருந்து 4 மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் யூஸ் பண்ணீங்கன்னா 6லேருந்து 8 months யூஸ் பண்ணலாம். அது பிரிண்டாக இருந்தாலும் சரி, மெட்டீரியலாக இருந்தாலும் சரி. நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணி 1 வருஷம் வரைக்கும் நான் யூஸ் பண்ணோன்ற மாதிரினா எந்த குவாலிட்டியுமே அது வராது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து யூசேஜ் பொறுத்து தான். அண்ட் டிடிஎஃப் பிரிண்டிங் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ரிவர்ஸ் வாஷ் பண்ண சொல்லிடணும். ஏன்னா டைரக்ட் வாஷ் பண்ணும்போது மிஷினில் போடும்போது அந்த பிரிண்ட், டிடிஎஃப் பிரிண்ட்ல இந்த எப்படி சொல்றது, டிட்டர்ஜென்ட்ஸ்லாம் படும்போது மேபி ஃபேட்னஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவுமே 3 to 4 months கழிச்சு. அதுவே ரிவர்ஸ் வாஷ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு 3 months எக்ஸ்டெண்ட் ஆகும், அதோட டியூரபிலிட்டி எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் டிடிஎஃப் சர்வீஸ் பண்ணும்போது கஸ்டமர் கிட்ட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.